ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இதில் நிறைய கேள்விகளுக்கு ஏற்கனவே கோர்ட் பதில் சொல்லிடுச்சு. இது ஒரு விதமாக விஷமத்தனமான ஒரு ரெஃபரன்ஸாக தான் அது இருக்குது. இது தெளிவாக வந்து மோடி அரசு கோர்ட்டை மதிக்கலைன்றது தான் இது தெளிவாக இருக்குது. இதுக்கு சங்கிகள் இதில் கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அன் அப்பீல். ரொம்ப அழகாக நீ கபில் சிபல் சொல்லியிருக்காரு, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் even if the court answers is only advisory in nature, which is not binding. மோடி கவர்மெண்ட் வந்து இந்த 11-12 வருஷமா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை ஸ்குவீஸ் பண்றான், கழுத்தை நெரிக்கிறான், ஆள விடாம கழுத்தை நெரிக்கிறான். த்ரூ கவர்னர், சரியான வார்த்தை, த்ரூ கவர்னர். அப்ப கவர்னரோட நடவடிக்கைகள் திரும்ப 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 உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் எத்தனை முறை கொட்டணுமோ கொட்டுது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கவர்னர் விஷயத்தில் வந்து லீகலாக அவர் வந்து கடுமையாக ஃபைட் பண்ணுறதுன்றது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு டிஎம்கே. டெஃபினெட்லி அவங்க அதை வந்து எஸ் அன் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது அதுலேருந்து. பர்டிகுலர்லி இந்த கவர்னர் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மோடி கொண்டு இவ்வளோ பிடிவாதமாக ஏன் இருக்கணும்? ஏன்னா எதிர்கட்சிகளை ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு அதுதான் அவங்க கையில் இருக்க சரியான ஆதாரமாக. குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணு ஓட்டலான்னு இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபைட் டு த ஃபினிஷ். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு விதத்தில் நல்லது மனோஜ். த கோர்ட் ஹேஸ் டு ஆன்சர். என்ன கேட்டிங்கன்னா கோர்ட்டுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜுடிஷியரி இதனோட இண்டிபெண்டன்ஸ்க்கு. எல்லா கேள்விக்கும் நெத்தியில் அடித்த மாதிரி பதிலை சொன்னால் அதை தாண்டி மோடி கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒத்தின்னு தான் இருக்கணும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போயிருக்கு. இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். வணக்கம் மனோஜ். சார் என்ன சார் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னு ஒரு வார்த்தை 2 நாளாக ஓடிட்டு இருக்கு? அதாவது உச்சநீதிமன்றத்தில் வந்து இப்போ ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த தீர்ப்புக்கு மேலே எல்லாரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் நினைக்கிறோம். ஆக்சுவலி இது ஃபைனல் தான், அது 99% ஃபைனல். ஆனால் அதுக்கு மேலே 2 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து ரெவ்யூ பெட்டிஷன் சொல்லுவோம், அதுக்கு மேலே இருக்கிறது க்யூரேட்டிவ் பெட்டிஷன். சாதாரணமாக ரெவ்யூ பெட்டிஷன்லேயும் க்யூரேட்டிவ் பெட்டிஷன்லேயும் மெயின் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக போக வாய்ப்பு ரொம்ப குறைவு. 99% போகாது, ஒரு விழுக்காடு தான் போயிருக்குது. இந்த உதாரணத்துக்கு எல்ஜிபிடி 377 ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதெல்லாம் ரெவ்யூ பெட்டிஷனில் தான் உங்களுக்கு ரிலீஃப் வந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். க்யூரேட்டிவ் பெட்டிஷனில் ரொம்ப கம்மி, அது கூட கிடையாது. இது 2த்தையும் தாண்டி 3ஆவதாக ஒன்று இருக்குது, ஆனால் அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. குடியரசுத் தலைவர் வந்து சில கருத்துக்களை கேட்டு அட்வைசரி, அதாவது வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ன்றது இந்திய அரசியலமைப்பு சாசனம் 143 பிரிவு 1 பிரிவு 2 ரெண்டின் கீழுமே வந்து ரெஃபரன்ஸுக்கு அனுப்பலாம். அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லை, ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் எந்த விவகாரமாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்கலாம். அந்த கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் சில நேரங்களில் தெரிவிக்கும், சில நேரங்களில் தெரிவிக்காமலும் இருக்கும். இது வரைக்கும் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ன்றது சுதந்திர இந்தியாவில் 15 முறை போயிருக்கிறது. சமீபத்தில் நம்ம பார்த்தது ஏன்னு கேட்டிங்கன்னா 93 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகு, 92 டிசம்பரில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 93 வந்து அன்றைய நரசிம்மராவ் அரசு வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னு அன்றைய குடியரசுத் தலைவர் எஸ் டி சர்மா அனுப்புகிறார். ஆக்சுவலாக பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ன்றது மத்திய அரசு அமைச்சரவை கூடி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறது பேர் தான் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். தானாகவே பிரசிடென்ட் ரெஃபரன்ஸுக்கு அனுப்புனார்னா அவரை இம்பீச் பண்ணலாம்னு சட்டத்தில் இடம் இருக்குன்னு சில அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நம்ம இதையும் கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். பட் இது பெரும்பாலும் 90%க்கு 99% என்று கூட நாம் சொல்லலாம். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ன்றது வந்து முழுக்க 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 மத்திய அரசு, மத்திய அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு கொடுக்குற பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்கிறார். இட்ஸ் அட்வைசோரியல் இன் நேச்சர். இந்த சந்தேகங்களை கிளப்பி சுப்ரீம் கோர்ட்டில் கருத்து கேட்பாங்க. இப்போ 93 வந்து உதாரணத்துக்கு வந்து 15 வழக்கு கேஸ் 15 தடவை நடந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அந்த மசூதிக்கு கீழே வந்து கோயில் இருந்ததா, மசூதி இருந்ததா, இப்படிலாம் கேள்வி எழுப்பும்போது இதற்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம்னு வந்து சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ்ட் ஆன்சர். ஆனால் எந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸையும் மிகுந்த மரியாதையுடன் ரெஜிஸ்ட்ரியில் அதை பதிவு பண்ணி உச்சநீதிமன்றம் இப்போ ஃபுல் பெஞ்ச் உட்காரும், ஒரு 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஐ திங்க் மோஸ்ட்லி ஃபுல் பெஞ்ச் தான். அட்டார்னி ஜெனரல் அதை படிப்பார். அதுக்கு பிறகு தான் கோர்ட்டு டிசைட் பண்ணும். 5 ஜட்ஜ் பெஞ்சு கூடி இதுக்கு என்ன, நம்ம இதுக்கு எந்த விதமான அணுகுமுறையை மேற்கொள்ளலான்னு அதுக்கு பிறகு தான் கோர்ட்டு டிசைட் பண்ணும். ஸோ 93 பாபரி மஸ்ஜித் கேஸில் இடிக்கப்பட்ட மசூதி கீழே கோயில் இருந்ததா, மாஸ்க் தான், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அதே மாதிரி வந்து 2012 2G கேஸ்லையும் ஒரு விளக்கம் கேட்கும்போது, அதாவது 143 என்னமோ வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணப்பையும் ஒரு
ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, அப்பயும் பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எல்லாத்தையுமே ஆக்ஷனில் தான் கொடுக்கணும். ஆமாம், அப்படின்னும் போது அதுக்கு ஒரு விளக்கம் கேட்கும்போதுனா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வந்தது அப்போ. ஆனால் பதில் சொல்ல முடியாதுன்னு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அன்னைக்கு இருந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட் பிரணாப் முகர்ஜி இப்போ குடியரசுத் தலைவராக இருக்கும்போது கொடுத்தது வந்து எக்கனாமி விஷயங்களில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்ட்டாங்க. 2011 நாட் பிரணாப் முகர்ஜி, பிரதிபா பாட்டில் இருந்தப்ப. ஆனால் கருத்து சொன்ன காலங்கள் உண்டு. உதாரணத்துக்கு 1991ஆம் ஆண்டு மத்திய நீர் தீர்ப்பாயம் வந்து காவேரி ட்ரைபியூனல் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கியூசெக் தண்ணி டிஎம்சி தண்ணீரை திறந்து விடணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தப்ப நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்த புதுசில் அப்போ உடனே கர்நாடகா சட்டமன்றம் கூடி அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுச்சு. அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணோன்னே இது சுப்ரீம் கோர்ட் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போகுது. அதாவது ஒரு ட்ரைபியூனல் அவார்டை ஒரு மாநில சட்டமன்றம் அவசர சட்டம் போட்டு, அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, சட்டமன்றம் இல்லை, கர்நாடகா கவர்மெண்ட் பாஸ்ட் ப்ரொமல்கேட்டட் an ஆர்டினன்ஸ், ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிச்சு அந்த தீர்ப்பை ரத்து பண்ணாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் மத்திய அரசுக்கு எதிராக பண்ண மாதிரி. உடனே அதை எதிர்த்து வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போச்சு. அப்போ 91-92 இவர் தான் சங்கர் தயாள் சர்மா தான் பிரசிடென்ட். அப்போ போகும்பொழுது நாட் சங்கர் தயாள் சர்மா, ஐ திங்க் அப்போ 87-91 வந்து யார் பிரசிடென்ட்டு, ஆர் வெங்கட்ராமன். ஓகே, ஆர் வெங்கட்ராமன் பிரசிடென்ட். அப்போ ஆர் வெங்கட்ராமன் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு போகிறாங்க. அதில் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது, கருத்து சொல்லுது, குடியரசுத் தலைவருக்கு கருத்து சொல்லுது. ஒரு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நடுவர் மன்றம் ஒரு அவார்டு கொடுக்குதுன்னா அதை நல்லிஃபை பண்ணுற அதிகாரம் அவசர சட்டம் போடுறதுக்கு கர்நாடகா எந்த மாநில அரசுக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகும் அது பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த கருத்தை சொன்னதுக்காக தான் சிதம்பரத்தை வந்து அதிமுக காரர்களுக்கு கேரவ் பண்ணாங்க ராஜ்பவனில். நான் இருந்தேன் அவர் பின்னால். அப்போ நான் ஃபீல்டுக்கு வந்த புதுசு 91 ஆகஸ்ட் 15 முதல்ல அந்த ஆளுநரோட தேநீர் விருந்தில் சிதம்பரம் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 15 பேர் பெண்கள் வந்து நின்று, நீங்கள் எப்படின்னா அவர் அதுக்கு முதல் நாள் என்ன கருத்து சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அவசர சட்டம் போட்டிருக்காங்க, பட் இது ஒரு பக்கம் நடுவர் தீர்ப்பு, இன்னொரு பக்கம் அவசர சட்டம், ஆகவே மத்திய அரசு, ஏன்னா அவர் சென்ட்ரல் மினிஸ்டர், ஆகவே மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் வந்து. ஓகே, அது எப்படி நீ சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறன்ட்டு தான் அதிமுக பெண் எம்எல்ஏக்கெல்லாம் அவரை சுற்றி நின்றுங்கன்னு கெரவ் பண்ணி, அப்போ தேவாரம் ஏடிஜி ஐஜி எல்என்டோர் அவர் எப்படி கண்ணை காமிச்சு தான் சிதம்பரத்தை அப்படி நகர்த்தி கொண்டு போனாங்க. நான் பார்த்த 34 வருஷத்துக்கு மேலே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கு அந்த சம்பவத்துக்கு ஒரு மாதம் பொறுத்து தான் திருச்சியில் சிதம்பரத்தை முற்றுகையிட்டு செருப்பெல்லாம் சிதம்பரத்து மேலே அடித்து அதை செஞ்ச அந்த இளவரசனுக்கு தான் பால்வளத்துறை செயலாளர் பதவியெல்லாம் ஜெயலலிதா கொடுத்தாங்க. அப்போ இந்த கருத்துக்கு தான் அது வந்து ஜஸ்ட் டு கிவிங் அன் ஒப்பீனியன், பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் தவிர வேறு வழியே எங்களுக்கு இல்லைன்னு அவர் சொன்னது ரொம்ப லீகல் பாயிண்ட். ஏன்னா ஒரு பக்கம் நடுவர் மன்ற தீர்ப்பு, இன்னொரு பக்கம் ஒரு மாநில அரசு ஒரு அவசர சட்டம் போடுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதை ஏன்னா இட்ஸ் பியூர் லீகல் இஷ்யூ. நீ தமிழனா எப்படி இதை சொல்லலான்னு இவங்க கேட்டாங்க. எனவே அந்த விஷயத்தில் வந்து கோர்ட் வந்து அப்படி ஒரு ஒப்பீனியன் கொடுத்தது. இந்த மாதிரி வந்து மாறி மாறி தான் வந்திருக்குது. அது வந்து இப்போ நம்ம விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆளுநர் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி தீர்ப்புன்னு நினைக்கிறேன், 2 நீதிபதிகள் அமர்வு குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் 3 மாதத்துக்குள்ள மாநில அரசு மசோதாக்கள் மேலே பதில் சொல்லணும்னு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிட்டாங்க. அது எப்படி டைம்லைனை ஃபேன் பிளான் தான். இப்போ திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் கிட்டத்தட்ட 14 கேள்விகளை எழுப்பி அனுப்புகிறாங்க, இதுக்கு கருத்து சொல்லுங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த கான்ஸ்டியூஷனல் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் கவர்னர் when bill is presented under ஆர்டிகல் 200 200 அரசியலமைப்பு சாசன 200 பிரிவின் கீழ் ஒரு ஆளுநரிடம் மசோதா தாக்கல் ஒப்புதல் கொடுக்கும் அவரோட வாய்ப்புகள் என்ன? இஸ் த கவர்னர் பவுண்ட் பை த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் while exercising the options available with him when a bill is presented before. இதெல்லாம் ஏற்கனவே முடிவானது. ஆளுநர் வந்து இஸ் பவுண்ட் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆக்ஷன்றது பேரறிவாளன் விடுதலையில் 2 முறை திரும்ப இதே கவாய் தான் வந்து சொன்னார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் பேரறிவாளன் விடுதலை நாகேஸ்வரா பெஞ்சில் செகண்ட் ஜட்ஜு, மற்ற 6 பேரை ரிலீஸ் பண்ணும்போது அவர் தான் பிரைமரி ஃபர்ஸ்ட் ஜட்ஜு. இஸ் கவர்னர்ஸ் கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஆர்டிகல் 200 ஜஸ்டிஷியபிள். கவர்னர் வந்து அரசியலமைப்பு சாசனம் 200 கீழ் எடுக்கக்கூடிய முடிவு நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டதான்றாங்க. பரிசீலனைக்கு உட்பட்டதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை கிளப்புறாங்க. பட் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் சைன் பண்ணாத அதான் அந்த பாயிண்ட் வருது. அதாவது வந்து இஸ் அ லா மேட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எ லா இன் ஃபோர்ஸ் வித்தவுட் த அசென்ட் ஆஃப் த கவர்னர் கிராண்டட் அண்டர் ஆர்டிகல் 200. ஒரு மாநில சட்டமன்றம் இயற்றிய ஒரு மசோதா
ஆளுநரின் கையெழுத்து இல்லாமல் சட்டமாக்க முடியுமா? ஏன்னா இந்த கேஸ்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 10 மசோதாக்களும் நிறைவேறியதாக அர்த்தம், சட்டமாயிடுச்சுன்றாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா சிஸ்டம், இந்திய சுதந்திர இந்திய வரலாறுல குடியரசுத் தலைவரின் கையெழுத்தோ ஆளுநரின் கையெழுத்தோ இல்லாமல் மாநில சட்டமன்றம் இயற்றிய ஒரு சட்டம், ஒரு மசோதா சட்டமாக மாறுகிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. கெசட்லேயும் வெளியிட்டோம். அதை வந்து 142 கீழே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், தே கேன் டு எனிதிங். பட் அதை பாலிசி டிசிஷனுக்கு பண்ண முடியுமான்னு தான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை தான் இந்த ரெஃபரன்ஸில் அது வருது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, in view of the proviso of article 145(3) is it not mandatory for any bench of Supreme Court to first decide whether the question before it involves substantial questions of law as to the interpretation of the constitution to refer it to a bench of minimum 5 judges? இது 5 நீதிபதிகள் அமர்வுக்கு அனுப்பாமல் நீங்களாவே முடிவு பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வியையும் எழுப்புறாங்க. இன்னொரு பாயிண்ட், ஆர் த பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 142 ஸ்வீப்பிங் பவர்ஸ் இருக்குல்ல, லிமிட்டட் டு மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் லா ஆர் ஆர்டிகல் 142 எக்ஸ்டென்ஸ் இஷ்யூயிங் டைரக்ஷன்ஸ் விச் ஆர் கான்ட்ரரி. கால நிர்ணயம் அது கொடுக்குற அதிகாரம் உனக்கு 142ல இருக்கா? ஏன்னா அரசியல் சாசனத்தில் அது இல்லவே இல்லைன்றாங்க. Finally, does the constitution bar any other jurisdiction of the Supreme Court to resolve disputes between the union government and the state government except by way of a suit under article 131 of the Constitution of India? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வரும்போது அரசியலம் சாசனம் 130 கீழ் 31 கீழ் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். அதை தாண்டி வேற வழிகளில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கா, இன்க்ளூடிங் 142? இதில் நிறைய கேள்விகளுக்கு ஏற்கனவே கோர்ட் பதில் சொல்லிடுச்சு. இது ஒரு விதமாக விஷமத்தனமான ஒரு ரெஃபரன்ஸாக தான் அது இருக்குது. இது தெளிவாக வந்து மோடி அரசு கோர்ட்டை மதிக்கலைன்றது தான் இது தெளிவாக இருக்குது. இதுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பிரசிடென்ஷியல் ரெஃபரன்சஸ் எல்லாமே இது வரைக்கும் 15 தடவை கொடுத்துருக்காங்க, இது 16வது தடவை. இதுக்கு முன்னால் கொடுத்த அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப்பர் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா ஆர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்டு. இது வந்து முழுக்க முழுக்க தெளிவாக சொல்லலாம் இது விஷமத்தனம் தான் இது. ஆனால் என்ன ஒன்று, சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் இதை கொடுத்துருக்காங்க. சரி, இதை செய்யறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது, மத்திய அரசுக்கு இருக்குது. ஏன்னா குடியரசுத் தலைவரோட ரெஃபரன்ஸ் இல்லை இது, இட்ஸ் ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ். தனிப்பட்ட இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேபினெட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் தன்னிச்சையாக பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் ரெஃபரன்ஸுக்கு போனால் ஈ கேன் பி இம்பீச்டுன்னு சில அரசியல் சாசன நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆகவே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு முதல் பாயிண்ட், வாட் ஆர் ஆல் த கான்ஸ்டியூஷனல் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் அ கவர்னர் when a bill is presented under 100. இது ஏற்கனவே திரும்ப 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 சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. கடந்த 22லேருந்து பேரறிவாளன் விடுதலையில் 2 தடவை, பஞ்சாப் கேஸில் ஒரு தடவை, இப்போ தமிழ்நாடு கவர்னர் கேஸில் ஒரு தடவை, எல்லாமே தெளிவாக ஆன்சர் பண்ணப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி கபில் சிபல் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ரெஃபரன்ஸால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர், whereas the judgment is binding. ஆனால் இதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முட்டாளுங்க, அறிவே இல்லாதது. அவங்களுக்கு வந்து ஏதோ செக் வச்ச மாதிரியான முட்டாளுங்க. அதாவது குறைஞ்சபட்சம், அதாவது கெட்டது செய்யறதுக்கு கூட ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு கூட இவங்களுக்கு கிடையாதுன்றதுக்கு இது உதாரணம். இதில் கொண்டாடுறதுக்கு ஒரு கர்மமும் கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஒன்லி அட்வைஸ். அந்த இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜென்ரலி இந்த மாதிரியான கேசஸ் வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து இட் வில் ட்ரீட் இட் வித் டியூ ரெஸ்பெக்ட். சஞ்சய் ஹெகடே சீனியர் அட்வொகேட் சொல்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் வந்து ரெஜிஸ்ட்ரி வந்து அதை அட்மிட் பண்ணும், அட்டார்னி ஜெனரல் வந்து ஃபுல் கோர்ட் முன்னால் ப்ரெசென்ட் பண்ணுவார். தென் த ஃபுல் கோர்ட் வில் டிசைட் வாட் டு டூ. 5 ஜட்ஜ் பெஞ்ச் உட்காரும். ஜென்ரலி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணணுமா பண்ண வேணாமா முடிவு பண்ணுவாங்க, அவ்வளோதான். சில கேஸில் ஆன்சர் பண்ணுவாங்க, சில கேஸில் ஆன்சரே பண்ண மாட்டாங்கன்றார். தே வில் நாட் கிவ் எனி அட்வைஸ், தே வில் நாட் கிவ் எனி ரிப்ளை டு த பிரசிடென்ட், தே வில் கீப் குவைட். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பாபரி மஸ்ஜித் கேஸு அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபர் கோயில் இருந்ததா இல்லையான்றது இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக வருது. அதாவது வந்து நீங்கள் ரெவ்யூ பெட்டிஷன் போகாமல் ஷார்ட் சர்க்கியூட்டில் வரீங்க நீங்கள். இது வேலைக்காகாது. இது வந்து முழுக்க முழுக்க விஷமத்தனமானது. இதுக்கான அதிகாரம் ஆனால் இருக்குது கோர்ட்டுக்கு. இது வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான அதிகாரம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ். இதுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஆனால் இதில் எழுப்பப்பட்ட கேள்விகள் எல்லாம் விஷமத்தனமானவை. இதற்கான பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. பட் த பிரசிடென்ட் இஸ் வெல் வித்தின் ஹர் ரைட்ஸ் டு ரெஃபர். ஏன்னா இங்கே வந்து இதற்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தது என்பது தவறானது என்னை பொறுத்தவரையில். ஏன்னா இது ஒரு ப்ராசஸ். ஓகே, ஒருத்தர் அப்பீலுக்கு போகிறோன்னு நீங்கள் திட்டுவீங்களா? கண்டிப்பாக திட்ட முடியாது நீங்கள். இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து அரசியல் சாசனப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு
குடியரசுத் தலைவருக்கு எல்லா அதிகாரங்களும் இதில் இருக்குது. இதை பயன்படுத்தி அவங்க வந்து இதை பயன்படுத்தி விஷமத்தை பண்றாங்க. இது கொண்டு நமக்கு பாதிப்பு வரப்போறதும் கிடையாது. ஏன்னா ஒன்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மனோஜ் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எப்படி ஓவர் ரூல் பண்ண முடியும்? ஒருவேளை பாதிக்கப்பட்ட ஒன்லி பை ரெவ்யூ ஆர் பை கியூரேட்டிவ் வழியா அது இருக்குமோ? நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம், லெட் தம் கிளாரிஃபை ஃபர்ஸ்ட், அதை வச்சு நம்ம ஒரு ரிவ்யூ போடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இதோட அப்பீல் இதோட ஹையர் ஃபாரம் அது கிடையாது. ரெவ்யூ போக தைரியம் இல்லாமல் சீனியர் அட்வொகேட்ஸ் கபில் சிபல் சொல்கிறது குறிப்பாக என்னென்னா, அப்பீலுக்கு போக தைரியம் இல்லாமல் ஷார்ட் சர்க்கியூட்டில் வராங்கன்றாங்க. ரிவ்யூ போனால் முடியாதுன்றாங்க. அப்போ இங்கே ஏதாவது ஒரு பதில் வந்துச்சுன்னா அந்த பதிலை பிடிச்சிட்டு இன்னொரு விஷயம் ரிவ்யூ பண்ணுறோம். இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, யூஸ்வலி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக வரக்கூடிய பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை காலி கீழே போட்டு தான் மேய்ச்சிருக்கு. இக்னோர் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாகவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இட்ஸ் டீசிங் தி ஜுடிஷியரி. Now it has become a prestigious battle between the judiciary and the Supreme Court. So Supreme Judiciary and the President. When we say President, Modi government. Okay. So, see, the issue is basically political in nature. Okay. மோடி கவர்மெண்ட் வந்து இந்த 12 வருஷமா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை ஸ்குவீஸ் பண்ணுறான், கழுத்தை நெரிக்கிறான், ஆள விடாமல் கழுத்தை நெரிக்கிறான். த்ரூ கவர்னர். அப்போ கவர்னரோட நடவடிக்கை, சரியான வார்த்தை, த்ரூ கவர்னர். அப்போ கவர்னரோட நடவடிக்கைகள் திரும்ப 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 உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் எத்தனை முறை கொட்டணுமோ கொட்டுது, எவ்வளோ கடுமையாக விமர்சிக்க முடியுமோ விமர்சிக்குது. இவங்க திருந்தவே இல்லை, அங்கே கோட்டை விட்டுட்டு நிற்கிறாங்க. அதனால் வந்து இந்த விஷமத்தை பண்ணுறாங்க. சங்கிகள் இதில் கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அன் அப்பீல். ரொம்ப அழகாக நீ கபில் சிபல் சொல்லியிருக்காரு, a presidential reference even if the court answers is only advisory in nature, which is not binding. Whereas the judgment is a binding one. To overrule a judgment, you have got only two options. Only one is review, another one is curative. And success ratio of curative petition and review petition, especially review petition in India, is less than 1%. நீ ரெவ்யூ பெட்டிஷனுக்கு போகாமல் இதுக்கு எப்படி போகிறனால இது வந்து விஷமத்தனமானது. இது வேறு ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணாங்கன்னா ஐ திங்க் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வந்து இதில் அனதர் டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் வருது. இன்றைக்கி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட நம்ம பேசின பாயிண்ட் தான் அவர் பாலிசி டிசிஷன்ஸ்க்கு 142 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்றது லார்ஜர் டிபேட். ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு, எனி ரூலிங், நம்ம ஏற்கனவே பேசணும், எனி ரூலிங் அண்டர் 142 cannot be used as a citation. அதனால அவர் என்ன சொல்றாரு, this particular judgment, Justice Pardiwala, Justice Mahadevan judgment is applicable only to Tamil Nadu government and the union governor. It is not applicable to other governors or states. Okay. It's in a particular case, particular situation they gave. It's not a omnibus judgment. அந்த துணியில் தான் சஞ்சய் கிஷன் கவுல் பேசுகிறார். 2 different views. One is Kapil Sibal, one வந்து சஞ்சய் கிஷன் கவுல். எனவே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து this is a fit case for 5 judge review. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்னர் 1000 தப்பு பண்ணுறாரு. whether you can use 142 under for policy makingன்றதும், can you fix time frame for governors and presidentன்றதும் வந்து I think it's பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா, as a political analyst எனக்கு வந்து இட்ஸ் அ ஃபிட் கேஸ் ஃபார் 5 judge bench. ஓகே. பாலிசி டிசிஷனில் மனோஜ் 142 இன்வோக் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வாட் எவர் மே பி தி அட்ராசிட்டி ஆஃப் த கவர்னர் அண்ட் த பிரசிடென்ட். இந்த சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொல்கிறார்ல, அந்த அரசியல் சாசனத்தை எழுதி முடிச்சுட்டு கழுத்து போடும்போது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் இருக்குல்ல, கஷ்டப்பட்டு எழுதி முடிச்சிட்டோம், ஆனால் எவ்வளோ தான் அரசியல் சாசனம் உயர்ந்ததாக இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவன் அயோக்கியனாக இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. யார் அதை நிறைவேற்றுறானோ அவன் கையில் இருக்குது. அதுதான் இன்றைக்கி இந்தியாவில் நடக்குது. நம்ம அரசியல் சாசனம் ரொம்ப அற்புதமானது, எல்லாரும் அவங்கவுங்க எல்லையை மீறக்கூடாதுன்னு இருக்குது. ஏன் கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலன்னா, உயர்ந்த பதவியில் இருக்கவங்களுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அதோட அர்த்தம் டைம் ஃப்ரேம் இல்லைன்னு இல்லை, as early as possible. அதை தான் சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொன்னான், இவங்க கேட்கல. அதுக்கு பிறகு தான் அவன் டைம் ஃப்ரேமை போகிறான். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம் கோர்ட் தான். நீங்கள் அங்கே தான் போய் பிரசிடென்ட்டே அங்கே தானே போய் நிற்கிறாங்க. ஆமாம். ஸோ இதுக்கான இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு உரிமை குடியரசுத் தலைவருக்கு மோடி அரசுக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது விஷமத்தனமான கேள்விகள், மேலும் மேலும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கேள்விகள். எனக்கு தெரிஞ்ச பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இதை எடுக்கணும், ஃபைனலாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வாடா இதையும் பார்த்துலான்ட்டு இதுக்கு தெளிவாக பதிலையே கொடுக்கணும்.
இப்போ இந்த மேட்டரில் சார் நம்ம இந்த கேஸ் வந்தப்பவே நம்ம சொன்னோம் இது ஒரு பெரிய மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய செட்பேக் இது. அப்புறம் இதை எப்படியாவது அவங்க சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலர்லி இந்த கவர்னர் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மோடி கவர்மெண்ட் இவ்வளவு பிடிவாதமா ஏன் இருக்கணும்? ஏன்னா எதிர்கட்சிகளை ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு அதுதான் அவங்க கையில் இருக்க சரியான ஆதாரமாக இருக்குது. மோடி கவர்மெண்ட் அரசியலமைப்பு சாசனத்தை உடைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது வந்து ஒரு இரும்பு எஃகு கோட்டை மாதிரி நிற்குது. இவ்வளோ அட்டுழியத்துக்கு பிறகும் இன்றைக்கி வந்து அதை சாதிக்க முடியல. தமிழ்நாட்டில் நடந்தது அட்டுழியத்தின் உச்சம் இல்லைங்க. இந்த ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குதுங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் இந்த கவர்மெண்ட்டு, இந்த கவர்னர் இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கடைச்சல் கொடுத்தார். அதாவது வந்து டிஎம்கே வந்து ஒரு 75 வருட பாரம்பரியம் மிக்க கட்சி. அதில் 50 வருஷம் அவங்க எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. அரசியலமைப்பு சாசனத்தையும் சட்டங்களையும் ரொம்ப துல்லியமாக தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய எதிரிகளுக்கு வினையை ஏற்படுத்துகிற விதத்துலையும் அழகாக அவங்களால பயன்படுத்த முடியும். தேர் ஃபார் சுப்ரீம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு கட்சியுமே அந்த மாதிரி வந்து அரசியலமைப்பு சாசனத்தை வந்து தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய எதிரிகளுக்கு பாதகமாகவும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பவர் வல்லமை வந்து திமுகவுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம், ஜெயலலிதா எம்எல்ஏவாக இல்லாமல் சிஎம் ஆனப்போ லீகலாக டிஎம்கே ஃபைட் பண்ணிச்சு. இதே மே 14ஆம் தேதி அந்த மாதிரி பொறுப்பேற்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன் பெஞ்சில் இருக்குது. ஜூலையில் கேஸ் அட்மிட் ஆகுது. 5 ஜட்ஜ் பெஞ்சு. செப்டம்பர் 21 வந்து ரூலிங் வருது. எஸ், எம்எல்ஏவாக இல்லாத ஒருத்தர் சிஎம்மாக பதவி வைக்க முடியாது. விச் இஸ் அ கோல்டன் ரூலிங். உங்களுக்கு நாடு பூரா, அதாவது எம்எல்ஏவாக இல்லாமலே ஒருத்தன் சிஎம் ஆக முடியுமா? எவ்வளோ அயோக்கியத்தனமான காரியத்தை அன்றைக்கி ஜெயலலிதா பண்ணாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரூலிங் அவங்க வாங்கினாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும், ஜெயலலிதா விஷயத்துலையும் ஆகட்டும், இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கவர்னர் விஷயத்தில் வந்து லீகலாக அவர் வந்து கடுமையாக ஃபைட் பண்ணுறதுன்றது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு டிஎம்கே. டெஃபினெட்லி அவங்க அதை வந்து எஸ் அன் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது அதுலேருந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்க பார்ட்டிஸை வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்குவீஸ் பண்ணணும், கவர்னரை யூஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கூட மம்தா பானர்ஜியை டார்ச்சர் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. பஞ்சாபில் கூட இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு டிஎம்கேவை காலி பண்ணணும், பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ட் அவுட் அண்ட் அவுட் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த சிஸ்டத்துக்குள்ளே அவங்க விளையாடுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா திமுக மேலே, கவர்மெண்ட் மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். பட் அவங்களோட ஜுடிஷியல் பேட்டில்ஸ் எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் த கவர்னர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அது வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு கடுமையான கோபத்தை கிளப்புது. பொலிட்டிக்கலாக டிஎம்கே மேலே இருக்க வெறுப்பு அவங்க கான்ஸ்டிடியூஷனலி மோடி கவர்மெண்ட்டை பின் டவுன் பண்ணும்போது, லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே பின் டவுன் பண்ணும்போது அவங்களால வந்து அந்த கொடுமை, அந்த வைத்தர்ஸில் தாங்க முடியல. அதனால தான் திரும்ப திரும்ப இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம்? தேவையே இல்லை. இன்னமும் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் அதை தாண்டி ஏன் இதை பண்ணுறீங்க? இது என்னன்னா, அந்த குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணு ஓட்டலன்ற கதை. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபைட் டு த ஃபினிஷ். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு விதத்தில் நல்லது மனோஜ். த கோர்ட் ஹேஸ் டு ஆன்சர். என்ன கேட்டிங்கன்னா, கோர்ட்டுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜுடிஷியரி இதனோட இண்டிபெண்டன்ஸ்க்கு எல்லா கேள்விக்கும் நெத்தியில் அடித்த மாதிரி பதிலை சொன்னால் அதை தாண்டி மோடி கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒத்தின்னு தான் இருக்கணும். கபில் சிபல் சொன்ன மாதிரி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இஸ் ஒன்லி அட்வைசோரியல் இன் நேச்சர், வேறஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பைண்டிங் இன் நேச்சர். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்ததால் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஓவர் ரூல் ஆகுன்றது முட்டாள்தனத்தின் உச்சம். ஏன்னா இவன் அப்பீலுக்கு போல, கிளாரிஃபிகேஷனுக்கு தான் போயிருக்கான். கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், அது ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு டைம் ஃப்ரேம் இருக்கா சார் உச்சநீதிமன்றம்? இல்லையா. சீனியர் அட்வொகேட் சே தட் தேர் இஸ் நோ டைம் ஃப்ரேம் ஃபார் ஆன்சரிங் தி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். ஓகே, பட் ஜென்ரலி த சுப்ரீம் கோர்ட் வந்து இட் வில் ட்ரீட் இட் வித் இஸ் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட். பிகாஸ் பிரசிடென்ட் இஸ் பிரசிடென்ட். அதனால வந்து ரெஜிஸ்ட்ரியில வந்து அதை எப்பயும் எரேஸும் பண்ண முடியாதான். ஓகே, ரெஜிஸ்ட்ரியில் வரும். ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரியில் வரும். அது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ராஷ்டிரபதி பவன்லேருந்து ரெஜிஸ்ட்ரியில் அது அட்மிட் ஆகும். தென் த அட்டர்னி ஜெனரல் வில் பிரசன்ட் த கேஸ் டு தி, பிகாஸ் இட் இஸ் தி அட்டர்னி ஜெனரல் ஹூ இஸ் தி அட்வொகேட் ஃபார் த பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபுல் பெஞ்ச் முன்னால் அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் முன்னால் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஓகே, தென் த சீஃப் ஜஸ்டிஸ் வில் டேக் அ கால் வாட் டு டூ. ஜெனரல் ப்ரொசீஜர் என்ன சொல்கிறாங்க, சம்மந்தப்பட்ட பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புவாங்கன்றாங்க. நான் அக்கார்டிங் டு சஞ்சய் ஹெகடே அவர் கொடுத்துருக்க, இந்தியா டுடே கொடுத்த ட்விட்டரில் வந்திருந்தது, அதில் நீங்கள் தான் காமிச்சிங்க. அதாவது அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கன்சர்ன் பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இன் திஸ் கேஸ் சஞ்சீவ் ஹெகடே சொல்கிறது எல்லா மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி அவங்களையும் ஹியர் பண்ணிட்டு த சுப்ரீம் கோர்ட் மே ஆன்சர்.
ஆர் த சுப்ரீம் கோர்ட் இட் செல்ஃப் மே சே சம்திங் ஆர் த சுப்ரீம் கோர்ட் மே கீப் குவைட்ன்றாங்க. ஓகே, இது ஜூரிஸ், திஸ் இஸ் தி ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். எனவே இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு நவம்பர் வரைக்கும் டென்யூர் இருக்குது. அவர் எப்படி இதை வியூ பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா ஈஸ் த மேன். இந்த கொஸ்டினுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச வாட் ஆர் ஆல் த கான்ஸ்டியூஷனல் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் அ கவர்னர் அண்ட் பில் இஸ் பர்சனல் ஆர்டிகல் 200 அவர் தான் பேரறிவாளர் சொல்ல. உனக்கு ஆப்ஷனே கிடையாது. இதை தெளிவாக திரும்ப சொன்னவர் அவர் தான், கவாய் தான். அவர் முன்னால் தான் இது வருது. ஸோ இது விஷமத்தனமான ஒரு வேலைன்றது ஜட்ஜஸ்க்கு தெரியும். பட் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆல் பவர்ஃபுல், மோடி கவர்மெண்ட் இஸ் பவர்ஃபுல், தோ இட் இஸ் வல்னரபிள். 303 இல்லை 240 தான் இருந்தாலும் ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் வில் டீல் வித் திஸ். நிச்சயமாக இந்த ரெஃபரன்ஸால் தமிழ்நாடு கிடைச்ச அந்த வெற்றிக்கு பாதிப்பு எதுவும் வராதுன்னு நம்ம உறுதியாக நம்பலாம். லீகல் பொசிஷன் அதுதான். ஏன்னா இட் இஸ் நாட் அன் அப்பீல், இட் இஸ் ஒன்லி அன் அட்வைசரி நேச்சர். whereas the judgment is in force, judgment is binding. Yes. ஒருவேளை இப்போ அந்த ரெஃபரன்ஸுக்கு சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோம். எஸ். மேபி ஆன்சர் பண்ணியிருக்கலாம், இல்லை அன்ஆன்சர்ட்னு கூட கொடுத்துருக்கலாம். எஸ். இதற்கு பிறகு என்ன லீகல் ஆப்ஷன்ஸ் இருக்குது? எனக்கு தெரிஞ்ச அதுக்கு பிறகு லீகல் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ரெவ்யூ அண்ட் கியூரேட்டிவ் போனாங்கன்னா அங்கேயும் மூக்கறுபடுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. சட்டர்ஃபியூஜ் நாங்கள் அதாவது விஷமத்தனமாக ஏதாவது கீழ்த்தரமாக கெடுக்கிற வேலையை ஏதாவது பண்ணுவாங்க. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக ரொம்ப சீப்பாக ஏதாவது பண்ணுவாங்க. டைரெக்டாக மோதுற வேலையை எனக்கு தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. ஆனால் இதை மீறியும் அவங்க இதே மாதிரி கவர்னர் பில்லு மேலே உட்காந்துருந்தாங்கன்னா கண்டெம்ட் மூவ் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் த டே மனோஜ், இது பொலிட்டிக்கலாக மோடி கவர்மெண்ட் வல்னரபிளாக இல்லையான்றதை பொறுத்த விஷயம். சுப்ரீம் கோர்ட்டோட மோதும் போது 1989 to 2014 தான் இந்திய வரலாறுலேயே கோல்டன் பீரியட். ஏன்னா அந்த 25 வருஷம் தான் எந்த கவர்மெண்ட்டுக்கும் மெஜாரிட்டி இல்லை. சுப்ரீம் கோர்ட் ரோபஸ்ட்டாக இருந்தது, எலெக்ஷன் கமிஷன் டிஎன் சேஷன் ரோபஸ்ட்டாக இருந்தார், ஆர்பிஐ ரோபஸ்ட்டாக இருந்தது, சிஏஜி ரோபஸ்ட்டாக இருந்தது. எப்போ மோடி கவர்மெண்ட் தனி மெஜாரிட்டியோட வந்ததோ அன்றைக்கி தான் எல்லா நாசமும் ஆரம்பிச்சு. ஆமாம், அதே மாதிரி 84, 89 அப் டு 89 வரைக்கும் கூட மோசமான காலகட்டம். 1993 ஜஸ்டிஸ் ஜெயஸ் வர்மா பீரியட்லாம் த கோர்ட் ஹஸ் அசர்டட் இட் செல்ஃப். ஸோ மோடி கவர்மெண்ட் வல்னரபிள்னா கோர்ட் ஒரு மாதிரி பதில் சொல்லும். இன்ஃபேக்ட் தெர் ஆர் வெரி குட் ஜட்ஜஸ். அதனால் இவங்க அவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயத்தில் இது பண்ணிட மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் கேட்குறது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ டைம் ஃப்ரேம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கவர்னர் பண்ணதில் இந்த 10 மசோதாக்கு ஒப்புதல் அளித்தது கூட தட் செகண்டரி. பிரசிடெண்ட்டும் கவர்னரும் டைம் ஃப்ரேமுக்குள்ளே ஒர்க் பண்ணணுன்றதை மோடி கவர்மெண்ட்டால் ஜீரணிக்கவே முடியல. அதை அவங்க கையெழுத்தே இல்லாமல் ஒரு விஷயம் சட்டமாகிறது, அது இன்னும் கொடுமை. அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது அவங்க கையெழுத்து இல்லாமல் ஒரு 10 மசோதாக்கள் சட்டமாகுதுன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு அது மிக கடுமையான கோபத்தை சினத்தை தான் ஏற்படுத்தியிருக்குது. ஸோ அப்போ அவங்க பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் அவங்களுக்கு ஏற்ற பதில் வரலன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இருக்குதா தெரியல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அது ரொம்ப ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஸோ தே ஹேவ் நோ ஆப்ஷன். அப்போ மறுபடியும் விஷமத்தங்களை ஏதாவது பண்ணுறதுக்கு மீறுறது, ஓப்பனாக சட்டத்தை மீறுறது, அந்த மாதிரியான விஷமங்களை வேணால் பண்ணலாம். எனவே பொலிட்டிக்கலாக எந்த கவர்மெண்ட்டுக்கும் தனி மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் தான் நாடு நல்லா இருக்குன்றது இதுவும் ஒரு உதாரணம். யாருக்கும் தூக்கி நீ மெஜாரிட்டியை கொடுக்கக்கூடாது. அதாவது கொலிஷன் கவர்மெண்ட் இருந்தால் தான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ். தெளிவாக இப்போ சங்கிங்க கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது புத்தி இருக்காமல் அதை கொண்டாட மாட்டான். ஏன்னா இதில் ஒன்றுமே கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஃபண்டமெண்டலி ஏப்ரல் 8 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரான அப்பீல் ஜெயிச்ச மாதிரி அவங்க பேசுகிறாங்க கிடையாது. இந்த ரெஃபரன்ஸ் பண்ண மறுபடியும் சொல்கிறேன், ரெஃபரன்ஸுக்கு சுப்ரீம் கோர்ட் பதில் சொன்னால் கூட இட்ஸ் ஒன்லி அட்வைசோரியல் நேச்சர் தான். இன் நோ வே இட் ஒன்ட் அஃபெக்ட் த ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அட்வைசோரியல் நேச்சர்ன்றது வெறும் அட்வைஸ், வேர் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் இஸ் பைண்டிங், த ஜட்ஜ்மெண்ட் இஸ் இன் ஃபோர்ஸ். அதுக்கு எந்த தடையுமே இல்லை. இப்போதைக்கு லீகலி ஒரு பக்கம் இருக்கட்டும், லீகலி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அது இவங்க ஃபைட் பண்ணுறாங்கன்றதை வச்சுக்கலாம். பட் ஒரு ஸ்டேட் அண்ட் சென்டர் ரைட்ஸில் உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு பொலிட்டிக்கலி இவங்க ஃபைட் இன்னும் இன்டென்சிஃபை பண்ணியிருக்கு. 100% இன்டென்சிஃபை பண்ணியிருக்கு. அரசியல் சாசனத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வயிற்றுல எரிச்சலை தான் கொடுக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபார்ம் பில்ல மோடி கொண்டு வந்தார். அக்ரிகல்ச்சர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். ஃபண்டமெண்டல் கொஸ்டின், ஹவு கேன் த சென்டர் பிரிங் அ ஃபார்ம் பில் when the agriculture is a state subject போது அந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டினை கூட சுப்ரீம் கோர்ட் அட்ரஸ் பண்ணாமல் ஷை அவே ஃப்ரம் த டிபேட். ஏன்னா 303 இருந்தது மோடி கிட்ட. கடைசியில் மோடியே பஞ்சாப் எலெக்ஷனை மனசில் வச்சு
எஸ் ஷெல்வ்ட் இட். இன்னமும் அதை வந்து அவர் வாபஸ் வாங்கல. அப்படிதான் இருக்கு. எஸ் ஜஸ்ட் ஷெல்வ்ட் இட். அதாவது பிரேசன் புல்டோசிங் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 இருக்குது. மாநில பட்டியலில் இருக்க ஒரு விஷயத்தில் மத்திய அரசு சட்டத்தை ஏற்றுறது சில மாநிலங்களை எதிர்க்கிறாங்கன்னும் போது பின்வாங்காமல் அதை உறுதியாக நான் செஞ்சே தீர்வேன்னு அடம்பிடிச்சு 1.5 வருஷம் போராடின விவசாயிகள் 700 பேர் செத்து போனான். அதுக்கு பிறகு தேர்தல் தோல்வி தனக்கு வந்துடும் தெரிஞ்சுதான் மோடி வாபஸ் வாங்கினார். அப்போ சுப்ரீம் கோர்ட் அமைதியாக இருந்தது. ஏன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு 303 இருந்தது. இப்போ இருக்க 240 இருந்ததுன்னா 3 ஃபார்முலாஸ் ஸ்டே பண்ணிருப்போம். அதான் யாருக்கும் மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு அதுதான் ஒரே சரியான இது. 89 to 2014 was a golden period. யாருக்கும் மெஜாரிட்டியில் எல்லாம் ஒழுங்காக இருந்தானுங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்துல இருந்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இதில் என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை அவங்க கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ சிஎம்ஏ கூட அதை கண்டம் பண்ணியிருக்காரு. இது வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இப்படி கேட்பதன் மூலமாக இதை சைலண்ட் பண்ண பார்க்குறீங்கன்னு ஒரு டோனில் அவரும் ட்வீட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அது தவறு, ராங் அட்வைஸ். அதாவது சுப்ரீம் கோர்ட்டை குடியரசுத் தலைவர் அப்ரோச் பண்ணுறதையே முதலமைச்சர் கண்டனம் தெரிவிப்பது தவறு. ஏன்னா ஆல் சர்டன் திங்ஸ் சட் அண்ட் டன், பிரசிடென்ட் இஸ் பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர் இஸ் சீஃப் மினிஸ்டர். குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் கண்டனம்னு பத்திரிகைகளில் வர்றது ரொம்ப தவறான செய்தி. அது மத்திய அரசோட ரெஃபரன்ஸ். ஆனால் பேர் வரும்போது குடியரசுத் தலைவர் தான் வருது. 1. 2வது, ஈவன் இஃப் இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஃபரன்ஸ், நீங்கள் வந்து மோடி கவர்மெண்ட்டை கூட இதில் கண்டனம் தெரிவிக்க ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா தேர் வெல் வித்தின் தேர் ரைட்ஸ். ஏன்னா அப்பீல் ப்ரொவிஷன் இருக்க மாதிரி ஆர்டிகல் 143 1 and 2 படி அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கான பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கான எல்லா அதிகாரங்களும் சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசுக்கு இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இதில் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தட்ஸ் அ ராங் அப்ரோச். அதுவும் ஒரு குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிப்பது என்பது ஐ திங்க் இட்ஸ் ராங் மூவ். ஏன்னா அது வட இந்திய ஊடகங்களில் வேறு மாதிரி தான் போயிருக்குது. இமேஜ் கான்ஷியஸ் உள்ள ஸ்டாலின் கவர்மெண்ட் இந்த இடத்துல கோட்டை விட்டுருக்குது. ஸ்டாலினுக்கு தவறான அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது ஃபைனல், அதை ஏற்றுக்கணுன்ற அந்த லாஜிக்கை வச்சிங்கன்னா நீட்டில் ஏன் போய் சண்டை போடுறீங்க? மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்குள்ளே போகாதீங்க. சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் சுப்ரீமுங்க. வேறு வழி இல்லை, சுப்ரீம் கோர்ட் நம்ம ஏற்றுக்கிறோம். பல விஷயங்களில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் களத்தில் போராடி நீங்கள் மாற்றலையா? ஜல்லிக்கட்டெல்லாம் எத்தனை தூரம் ஃபைட் எடுத்துகிட்டு போனீங்க நீங்கள் வந்து. அதனால் வந்து இந்த ரெஃபரன்ஸையே ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பது என்னை பொறுத்தவரையில் தவறானது தான் நான் பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு மூவ் அது. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பக்கம் தான் நியாயம் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் வந்து லீகலாக பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போதே தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நவ் த மேட்டர் இஸ் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் த சுப்ரீம் கோர்ட். இது நம்ம மூக்க நுழைக்க முடியாது, இம்ப்ளீட்லாம் நம்ம பண்ணவே முடியாது. அவர் சஞ்சய் கடை சொன்ன மாதிரி ரிலவெண்ட் பார்ட்டிஸுக்கு அவன் நோட்டீஸ் அனுப்புகிறான், நமக்கு வருது அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருது, மற்ற மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் வருதுன்னா, மற்ற மாநிலங்களோட அப்போ கலந்து பேசி ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் மற்ற மாநிலங்களையும் என்கரேஜ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆதரவாக அவங்கள அஃபிடேவிட்ஸ் போட வைக்கிறது, அவங்கள பேச வைக்கிறது, கோர்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் அதை செய்யலாம். அது ஒன்று தான் இவங்களோட ஆப்ஷன். அது வந்து ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ், இஃப் அட் ஆல் இட் இஷ்யூஸ் நோட்டீஸ். இந்த ஸ்டேஜில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலுமே கிடையாது. ஏன்னா இட்ஸ் பிட்வீன் தி பிரசிடென்ட் அண்ட் தி கோர்ட். உங்களுக்கு எந்த ரோலுமே கிடையாது. உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பேசணும். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். சுப்ரீம் கோர்ட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷனை இவங்க ரொம்ப ரொம்ப சீப்பாக சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் திரும்ப 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 இந்த பாஸ்ட் 3 இயர்ஸில் சுப்ரீம் கோர்ட் டிஃப்ரெண்ட் பெஞ்சஸ் வந்து பதில் சொல்லிடுச்சு. அதனால் அதை மீறி வந்து இவங்க வந்து அது எதை வச்சு சொல்லியிருக்குன்னா ப்ரீவியஸ் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சஸை வச்சு சொல்லியிருக்கு. அதை மீறி இது போகிறதுன்றது சீண்டி பார்க்குற வேலை. அதனால் சுப்ரீம் கோர்ட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான், ஐ மீன் டு மை நாலேஜ் இப்போதைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் எதுவுமே மாறலை. த பெஞ்ச் த April 8th ரூலிங் இஸ் இன் ஃபோர்ஸ். அதனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திஸ் இஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அவ்வளோதான். இன்கேஸ் நோட்டீஸ் வந்ததுன்னா மற்ற மாநிலங்களோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டை இவங்க எடுக்கணும். அவ்வளோதான். அது ஒன்று தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இவங்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த ஸ்டேஜில் இவங்க உள்ளே போகவே முடியாது.